Hi students, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சிஏபி லேபோடது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல். இதில் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின், கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபோல்டர் ஆர் ஃபைல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்டிங் அண்ட் மூவிங் 2 or more ஃபைல்ஸ் யூஸிங் மவுஸ், நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து 5 டாபிக் இருக்குது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். இது எல்லாமே எப்படி ஒர்க் செய்கிறதுங்கிறத 1 by 1 ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின். ஸோ இந்த ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் உங்கள் முன்னாடி க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல்ங்கிறதுனால சிஏபின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா, டெலீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு அதை ரீஸ்டோர் கொடுத்தோம்னா பாருங்கள், ரீஸ்டோர் தெரியுதா? இந்த ரீஸ்டோர் கொடுத்துட்டோம்னா திரும்பவும் வந்து அங்கேயே வந்துடும். ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்ஸ் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இங்கே பாருங்கள், கிரியேட் ஷார்ட்கட் இருக்கா? நமக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் போயிட்டு கிரியேட் ஷார்ட்கட். ஓகேவா, இதான் சிஏபி ஷார்ட்கட்னு வந்துருச்சா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சர்ச், ஓகேங்களா, இங்கே சர்ச்சில் போயிட்டு நமக்கு என்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வேணுமோ அந்த நேம் கொடுத்தா போதும். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கோன்னா அந்த சிஏபிங்கிற ஃபைல்ஸ் இருக்கிறங்காட்டி நம்ம அதையே சர்ச் பண்ணுறோம், வேறு ஃபைல்ஸ்லாம் எதுவும் இல்லாமல். ஸோ இங்கே போயிட்டு சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா சிஏபி, ஓகேங்களா, சிஏபின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்குது? ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் அண்ட் மூவிங் 2 or more ஃபைல்ஸ் யூஸிங் மவுஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ரைட் கிளிக் பண்ணிட்டு நமக்கு எத்தனை இது வேணுமோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி நம்ம வந்து நமக்கு வேணுங்கிறத அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று மட்டும் இப்படி வந்து காப்பி பண்ணுவீங்க. அதுவே செலக்டிங் அண்ட் மூவிங் 2 or more ஃபைல்ஸ் யூஸிங் மவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நமக்கு எங்கே வேணுமோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ராக் நம்ம எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு நம்ம அதை வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இப்போ உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணியே அது எப்படி ஆகுதுன்னு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5 ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இந்த சார்ட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பை, இதெல்லாமே வந்து பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுறீங்க, மேலே டாப்லேயே பாருங்கள் சார்ட் பைன்னு கொடுத்தீங்கன்னாவே சார்ட்டில் வந்து நேம் கொடுத்தீங்கன்னாவே இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் சரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும். சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபைலோட சைஸ் பொறுத்து வரும். ஐட்டம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற ஃபைலோட டைப்பை பொறுத்து. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா டேட் மாடிஃபைடு, அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பை நேம் கொடுத்து வச்சு பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துடும். ஓகேவா, இதோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட். ஓகேவா, தேங்க்யூ.